பாஸ்ட் ஃபியூ வீக்ஸாகவே சீரியல் ஆக்ட்ரஸ் சம்யுக்தா அண்ட் விஷ்ணுகாந்தோட டிவோர்ஸ் பற்றின நியூஸ் தான் சோஷியல் மீடியாவில் ஹாட் டாப்பிக்காக இருந்துகிட்ருக்கு. சம்யுக்தா அண்ட் விஷ்ணுகாந்த் ரெண்டு பேருமே அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் மாற்றி மாற்றி லைவ் வந்து அவங்க பக்கம் இருந்த நியாயத்தை சொன்னாலும், விஷ்ணுகாந்த் சம்யுக்தாவோட பாஸ்ட் லைஃப்பில் நடந்த ஒரு ஆடியோ காலை ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதில் சம்யுக்தாவுக்கும் அவங்களோட நிறைமாத நிலவில் பேரா பண்ண ரவிக்கும் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சம்யுக்தா கிட்ட ரவி மிஸ்பிஹேவ் பண்ணதால தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணிட்டு இனிமே அவர் கூட நடிக்கவும் மாட்டேன்னு சொன்னேன்னு சம்யுக்தா சொல்லியிருந்தாங்க. இதுக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி ஆக்டர் ரவி அவரோட இன்ஸ்டால ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த போஸ்டர் இப்போ ரவி கூட காதலே காதலே அப்படிங்கிற வெப் சீரிஸ்ல நடிச்சிட்டு இருக்க வெண்பா அவங்களோட இன்ஸ்டால ரீபோஸ்ட் பண்ணி என்னோட சப்போர்ட் ரவிக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரவி அந்த போஸ்ட்ல நான் மிஸ்பிஹேவ் பண்ணனா, அப்படி பண்ணியிருந்தா என்னோட ஃபேன்ஸ்லாம் ஏன் என்ன அவங்களோட ஓன் பிரதர் மாதிரி ட்ரீட் பண்ணணும், என் கூட நடிக்கிற எந்த கோ ஆர்டிஸ்ட்டை வேணாலும் கேட்டு பாருங்க, அவங்கள எந்த அளவுக்கு சேஃபாக வச்சு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்லேயுமே எனக்கு அப்படி சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருக்காங்க. நான் பொண்ணுங்களுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு தெரிஞ்சு தான் நடந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி தான் எல்லாரையுமே ட்ரீட் பண்ணுவேன். ஸோ உங்களோட கண்டென்ட்டுக்காக அடுத்தவங்க லைஃப்பை ஸ்பாயில் பண்ணாதீங்க. என்னோட ஃபேன்ஸ் என் மேலே வச்சுருக்க ட்ரஸ்ட்டை நான் எப்போதுமே பிரேக் பண்ணுற மாதிரி நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த போஸ்ட்டு தான் இப்போது வெண்பா ரீபோஸ்ட் பண்ணி வி ஸ்டாண்ட் வித் ரவி, கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பதில் சொல்லும், தேவையே இல்லாமல் ரவி மேலே பழி போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெண்பாவோட இந்த போஸ்ட்டுக்கு கீழே ரவியோட ஃபேன்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே ரவி அண்ணாக்காக சப்போர்ட் பண்ணி இந்த போஸ்ட்டை ரீஷேர் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்டர்வியூ கொடுத்தேன். இது வந்து இப்படியே தப்பாகவே போயிட்டு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக வந்து நான் வந்து இன்டர்வியூ கொடுத்தேன். ஏன்னா இது வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து யூடியூபர்ஸ் தான், ஷார்ட்ஸையோ இதை தான் வந்து பார்க்குறாங்க மக்கள். அதனால் வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு தப்பான இதுவே போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது ஒரு கிளாரிஃபிகேஷன். எல்லா உண்மையும் எவ்வளோ அதான் நான் கொடுக்கும்போது சொல்லியிருப்பேன். நிறைய உண்மைகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு கடைசியாக எதுக்கு போனாங்க, சம்யுக்தா கடைசியாக எதுக்கு என்னை விட்டுட்டு போனாங்க அப்படின்றதுக்கான கிளாரிஃபிகேஷன் மட்டும் கொடுத்தேன். அதில் நான் என்ன அந்த இன்டர்வியூவில் ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பேன் அப்படின்னா வந்து, சம்யுக்தா தப்பான கைடன்ஸில் மாட்டிக்கிட்டு தப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் எல்லா இன்டர்வியூலும் நான் மெயினாக சொன்னது ஒன்று. செகண்ட் வந்து அவங்க எதுக்காக வீட்டை விட்டு போனாங்க அப்படின்றது வந்து அதுலேயும் நான் கிளியராக சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அந்த ஆடியோ வந்து ஃபுல்லாக யாரும் போடலை. ஆக்சுவலி நான் வந்து சரி ஓகே நடந்ததை மட்டும் சொல்லுவோம், லாஸ்ட்டாக நடந்ததை மட்டும் சொல்லுவான்னு சொல்லிட்டு தான் வந்து நான் எதையுமே வந்து இது பண்ணாமல் அப்படியே வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக வந்து இதை வந்து பெருசாக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, மீடியாவில் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. இது வந்து எங்கள் தப்பான ஒரு வழியில் இன்ஃப்ளூன்ஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து அந்த கடைசியாக போன விஷயத்துக்கு மட்டும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குன்றதுக்காக தான் வந்து நான் வந்து சேனலுக்கு போயிட்டு நான் வந்து இந்த மாதிரி தான் இதுதான் மேட்ரு, இதுதான் வந்து லாஸ்ட்டாக போனாங்க, இதுக்காக தான் வந்து சம்யுக்தா போனாங்க, இதுதான் ரீசன். இதுக்கு மேலே அவங்க வந்து என்னை பற்றி தப்பாவோ இல்லை என் ஃபேமிலியை பற்றி தப்பாவோ ஏதோ சொன்னாங்க அப்படின்னா நான் வந்து 1-to-1 கொடுக்குறேன், 1-to-1 வந்து இதுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து நான் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவங்களோட இன்டர்வியூ அப்புறமே அடுத்த நாளே கொடுத்துருக்காங்க. சீரியஸ்லி சொல்கிறேன், அந்த இன்டர்வியூ நான் பார்க்கல. லைவில் அவங்க சொல்லியிருக்காங்க போல இருக்கு, விஷ்ணுகாந்த் சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. நான் இப்போ வரைக்கும் பார்க்கல. ஏன் பார்க்கலாம், ஒரு சில அந்த ஷார்ட்ஸ் வந்து நம்ம அந்த இதில் நம்ம சேனல்ஸில் வந்து சென்ட் பண்ணிருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சென்ட் பண்ணாங்க. ஸோ எல்லா விஷயங்களையும் வந்து சென்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க எனக்கு. நான் வந்துட்டு அதை பார்க்கும்போது இன்னும் இப்படி பேசியிருக்காங்களா அப்படின்றது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அது உண்மையிலுமே வந்து நிறைய மக்கள் அதை பார்த்துருப்பீங்க. அவங்க பேசின விதமாகட்டும், அவங்க அப்போ காமிச்ச ஆட்டிடியூட் ஆகட்டும், எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. அது வந்து என்ன சொல்கிறது, லைவாகவே நீங்கள் பார்த்துட்டீங்க. ஓகேங்களா? இதை விட இன்னும் வந்து நான் வந்து ரொம்ப பார்த்து கஷ்டப்பட்டு ரொம்ப வெக்ஸான விஷயங்களும் நிறைய இருக்குது. இப்போ அவங்க லைவ்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா கொலை மிரட்டல் மட்டும்தான் விடலை. அவங்க கொலை மிரட்டல் மட்டும்தான் விடலை, மற்ற எல்லா மிரட்டலுமே விட்டுட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு நான் லைவ் எதுக்கு நான் போட்டேன்னு தெரியும் அப்படின்னா, நான் சொல்ல வந்த விஷயமே வேற. ஆக்சுவலி நான் சொல்ல வந்த விஷயமே வந்து அந்த இன்டர்வியூ பற்றி தான், பட் சொல்ல விஷயமே வேற. ஆனால் நான் வந்து இன்னைக்கு லைவ் வரேன்னு போட்டதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே வேகமாக அவங்க ஒரு லைவ் வந்திருக்காங்க போல இருக்கு. அதுவும் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்து முடிச்சுட்டு கால் பண்ணுறாங்க, லைவ் வந்திருக்காங்க போல இருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பேசியிருக்காங்கன்னு சொல்லும் போது அவங்க சித்தியை மிரட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்ல வர்றாங்க. இதுக்கு வந்து அந்த கடவுளுக்கு கூட வந்து பொறுக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நான் எதுக்கு மிரட்டணும் சொல்லுங்கள்? நான் எதுக்கு மிரட்டணும்? நான் அவ்வளோ பெரிய ஆளா சொல்லுங்கள்? நான் ஃபேம் இல்லாத ஒரு நார்மல் பர்சன். சீரியஸ்லி நான் வந்து ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பையன், ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வந்த பையன். சென்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் 9 இயர்ஸ் முன்னாடி வந்தபோது ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான் வந்து நான் என்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணேன். சீரியஸ்லி ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வரைக்கும் வந்து வெளியில் தெரிகிற அளவுக்கு ஒரு என் பேர் வெளியில் தெரிகிற அளவுக்கு நான் இருக்கேன். நான் எதுக்கு உங்களை மிரட்டணும்? அது ஏன் உங்கள் சித்தியை நான் மிரட்டணும்? அது என்ன ஒரு தப்பான ஒரு இது? சரி, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க சித்தியை கால் பண்ணி இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சம்யுக்தாவோட பாஸ்ட்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் இருக்குது அப்படின்னு மிரட்டினேன்னு சொன்னாங்க. நான் மிரட்டவே இல்லை. அவங்க சித்திக்கு கால் பண்ணேன். கால் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணேன். என்ன பண்ணேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள் மேடம், ரொம்ப முக்கியமான விஷயம், அதை நான் பேசுகிறேன், அது அதுக்கப்புறம் நீங்களே புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு வந்து ரெக்வஸ்ட்டாக வந்து ஒரு இது கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கால் பண்ணப்போ அவங்ககிட்ட என்ன பேசினேன் அப்படின்னா, மிரட்டினேன்னு சொல்கிறாங்களே, நான் மிரட்டலன்றதுக்கு உண்டான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது. ஏன் அதை நானே உங்ககிட்ட போடுறேன், அதை நீங்களே கேளுங்க. நான் மிரட்டவே இல்லை. அவங்ககிட்ட பேசினேன்னு சொன்னது உண்டான இது வந்து நானே போடுறேன், அதை நீங்கள் கேளுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த இதுக்கு நான் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். நான் எதுக்கு அவங்கள மிரட்டணும்? அவங்கள மிரட்டி எனக்கு என்ன வரப்போகுது? நான் ஏன் பிளாக்மெயில் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு? புரியுதுங்களா? பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படியே நேற்று வந்து அவங்க வந்து ஓப்பனா சேலஞ்சு விட்டுருக்காங்க. ஓகேங்களா, நீங்க அஃபேர்னு சொன்னீங்களே, இதுன்னு சொன்னீங்களே, இதெல்லாம் இந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணீங்களே, நான் பண்ணாதெல்லாம் பயங்கரமா பிளான் பண்ணி பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணி பேசியிருக்காங்க. இப்ப என்னன்னா, அது அவங்க பேசுனது வந்து அவங்களுக்கே அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஏன் அப்படி சொல்றேன்னா, அவங்க லைஃப்ல அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இவ்வளவு மேட்டர், இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. பேக் ஃபயர்னா என்னாச்சு, எல்லாம் அவங்க பண்ண தப்புகள் உண்டான ப்ரூஃபோட எல்லாமே அனுப்புறாங்க எனக்கு. புரியுதுங்களா? அதெல்லாம் நான் சொல்றேன், நான் சொல்லி முடிச்சிடறேன், அதை மட்டும் கேளுங்க. அதை நான் பார்த்துட்டு அதை வந்து அந்த ஆடியோ, அவங்க அம்மா பேசினது, சம்யுக்தா பேசினது, அது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு அழுதுட்டேன். நான் லிட்டரலி ஏன் அழுதேன் அப்படின்னு கேட்டா, என்னடா நம்ம கல்யாணம் பண்ணோம், இந்த பொண்ணு இப்படி நம்ம ஏமாந்து கல்யாணம் பண்ணிட்டோமே, இப்போ இதெல்லாம் வெளியில சொன்னா, அவ வந்து ரிவெஞ்ச் விட்ட மாதிரி நம்ம வெளியில சொன்னா அந்த பொண்ணோட லைஃபே டோட்டலா காலி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுதேன். அந்த ஆடியோலாம் பார்த்துட்டு இப்போ வரைக்கும் கூட ஆடியோ வந்துட்டு இருக்கு. அந்த ஆடியோவாகட்டும் எல்லாம் நான் பார்த்துட்டு பயங்கரமா அழுகிறேன் நான். ஓகேங்களா? நான் ஒண்ணு சொல்றேன், அதுதான் சொல்றேன். அதுதான் இப்ப நான் என்ன சொல்றேன், உங்ககிட்ட ஒரே சொல்ல வரேன். அன்னைக்கு நான் எதுக்கு வந்தேன், உங்ககிட்ட சொல்லணும், இது பண்றதுக்காக தான் வந்தேன். இப்பயும் அதே மாதிரிதான். அவ நேற்று அந்த வீடியோல சொன்ன மாதிரி நான் ஒண்ணும் இல்லை, போயிட்டு நான் அந்த ஆடியோ நான் போட்டேன்னா நான் பேச கூட தேவையில்லை. அதுல என்னோட வாய்ஸே கிடையாது. அதுல நான் ரெக்கார்ட் பண்ண ஆடியோவே கிடையாது. அது மெயின் திங். அதுதான், நான் ரெக்கார்ட் பண்ண ஆடியோவே கிடையாது. நான் எதுக்கு இப்போ கூட நான் பாக்குறேன், அவரோட லைஃப் வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு தான் பாக்குறேன் நான். அப்படி இல்ல, அவங்க இந்த அளவுக்கு அதுக்குதான் சொல்றேன். அவங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தா அவங்க என்ன மாதிரி டீசென்டா இன்டர்வியூ கொடுத்துருக்கணும். அவங்க இன்டர்வியூ பாத்தீங்களா இல்லையா நீங்க?